ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் அனு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆஃப்லைன் பேங்க் தான் பார்க்க போறோம்னு சொன்னேன். அங்கே பாருங்க, உண்மையாலுமே 999 போகுது. சரி, ஏன்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, யாரும் எங்கள் அண்ணா கூப்பிட்டாங்க. நம்பர் கொடுத்தா நீங்களும் கால் பண்ணி பேசுவீங்க, அதனால தான் நான் வந்தேன். இவனோட நம்ம பக்கத்தில் வந்து நின்றுட்டு பேன் முடிச்சுட்டு இருக்கான். யார் சாமி இவன் இப்படி பண்றானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா புழுக்குன்னு மண்டையில குத்துறான். சரி, இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு நினைச்சிட்டு 2வது மேட்சை தோத்தாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் வந்தாச்சு. அண்ணே எமௌண்ட் போடாதீங்க அப்படின்னு சொன்னேன். நான் இந்த ரெட் ஜோன் வந்து போனதுக்கு அப்புறம் நான் எமௌண்ட் போட மாட்டேன்டா அப்படின்னாங்க. நம்மளும் கை பரன்னு இருக்கும்ல, அதனால போட்டு விட்டேன். பாருங்க, அதுலலாம் ஜாலியா இருக்கும். என்னடா நோட்டிபிகேஷன் எல்லாம் வருது. எதுக்கு இந்த நோட்டிபிகேஷன் யாரு கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியலைங்க. நோட்டிபிகேஷனா வருது. ஓகே, அப்படின்னு போயிட்டே இருந்தான். அப்படி பாருங்க, ரொம்ப நேரம் ஆகுது, எவனையும் காணும். சரி, ஒரு அமௌண்ட்டை போட்டு விடலாம்னு நினைக்கும் போதுதான் திரும்பி பார்ப்பேன். எப்படி திரும்பி பார்ப்பேன், அடடா தாம்சனை வச்சு நம்மள மட்டும் அடிக்கிறாங்க. யார் சாமி இவன், இப்படி ஒரு நூறு அப்படின்னு சொல்ல மாட்டேன். நல்ல பிளேயர் தான், எல்லாரையும் அடிச்சு விட்டுட்டான்ல. சரி வாங்கடா, தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை எழுப்பி விட்டுட்டீங்களா. 3வது மேட்ச் வந்துருச்சுடா, போடு போடு, எல்லாரையும் போட்டு முடிச்சு விட்றா. கன்னர் எல்லா கன்னையும் எடுனா. ஏகே ஒரு MP40 ஐ நீட் MP40 எடுத்தனா ஷார்ட் கன் எடுத்தனா. MP40 தான் எடுத்திருக்கேன். நல்ல வேலை. எவ்வா ஓகே, நம்ம டிராக் வேக்கெல்லாம் வச்சுட்டு ஓட்டுற. சரி ஓகே ஓகே, இத ஒரு எடுக்கவே 5 மேட்ச் தேவைப்படுச்சு. எல்லா மேட்ச்லயும் 3 தாட்டி வின் பண்ணிட்டோம். 4வது மேட்ச் வின் பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்று சொதப்பிடுறேன். நான் சொதப்பிடுறேன், இல்லைன்னா எங்க டீம்மேட் யாராச்சும் ஒருத்தவங்க சொதப்பிடுறாங்க. அதனாலேயே போச்சு. இந்த மேட்ச் தான் நல்லா எல்லாருமே ஒட்டுக்காவே இருப்போம். நாக்கானா டப்புன்னு ரிவைவ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, பாண்டிக்கலன்னா ஏறாத. ஓகே, குண்டு வீசி, நானும் குண்டு வீசிட்டா. வேண்டாம், இந்த மேட்ச் நான் கீழே அடிக்க மாட்டேன் தான் நினைக்கிறேன். எஸ் அங்க அவர் குண்டு பறக்க. இன்னொரு குண்டு ப்ளீஸ். அவங்க குண்டை மட்டும் போறதை மட்டும் பாருங்க. நான் ஏறி போய் அடிக்கலான்னு போகும்போது அவன் பயந்துட்டு பின்னாடி ஓடிடுவான். அது எனக்கு தெரியாது. MP40 வச்சு கிறுக்குன்னு பிடிப்பேன். சரி, பையன் ஓடி போட்டான் அப்படின்னு தேடி ஓடுவோம். நானு எல்லாரும் ஓடுவோம், ஓட்ரா சவாலை அப்படின்னு ஓடுவோம். அண்ணே பாண்டுகில் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி ப்ரோ, ரஜினி அண்ணன். அந்த அண்ணன் தான் பேர் மாத்திட்டு அப்படின்னு மாத்தியாச்சு. ஓகே, ஓடுனா பின்னாடியே வரானா. மொத்த பெரிய சொல்லிட்டுனா யாரா அவன் பின்னாடி அடிக்கிறவன் பார்த்தா நாக்காய் கிடக்கலாம். என்னடா இது, நம்மளுக்கு வந்து சோதனை அப்படின்னு நினைச்சா இங்க ஒருத்தன் ஓடுவான். ஆனா எங்க போனானே தெரியாது பாருங்க. கரெக்டா இங்க ஓடுனானா, நான் இங்க திரும்பி வந்து பார்ப்பேன், எவனையும் காணோம் அப்படின்னு நினைச்சிட்டு சரி அங்க நாக்கா இருக்காங்க, ரிவைவ் பண்ணலான்னு நான் போயிட்டு இருப்பேன். இந்த கில்ல நான் எடுக்கலான்னு பார்த்தா அவன் எங்கேயோ ஓடி போயிடுவான். அப்புறம் ரிவைவ் பண்ணிடுவாங்க, அவங்களே வச்சு செஞ்சு விட்டுருவாங்க இவனை. ஓகே, நம்ம டேமேஜை மட்டும் எடுத்துக்கிறது. கேட்டா டேமேஜ் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறது. ஓகே, எனிமி எங்கடா? ஒரு கில்லு கூட அடிக்கல, சோ சேட். அப்புறம் அங்க இருந்து ஒரு கட் அவுட் போட்டு இங்க வந்தா எனிமியே இருக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் எனிமியை தேடிட்டே இருப்போம். அப்புறம் கொஞ்சம் ஜோன் ஸ்ரிங்க் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் வெளியே வருவாங்க. 2 பேரும் முடிச்சு விட்டேன் மீன்ஸ் ஐ முடிச்சு விட்டு ஃபைடு யூ நாட் சி. ஓகே, அப்படிதான் சொல்லணும். இங்க ஒருத்தன் பரான்னு ஓடுவான், இங்கன்னு தான் தெரியல. அப்படியே ஓடி போய் எங்கேயோ மாட்டான். யாரா அவன்? டாய் புறமண்டையில் அடிக்காரான். ஐ நீட் புறமண்டை இன்னும். ஓகே, போய் அடிச்சு விடு. நான் தான் கில் எடுப்பேன். ஒரு கில்லு விடுறீங்களாடா? எல்லா கில்லையும் நீங்களே எடுங்களா. ஏன்னா 5 மேட்சா தோத்துட்டோம்ல, அதனால கொஞ்சம் கடுப்பில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. என்னடா ஏன்டா அதை கட் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கில்லு எங்க இருக்கானே தெரியல, எலிமினேட் ஆயிட்டான். ஓகே, அடடா
பலமாடு சிக்கிடுச்சுடா. ஒரு குண்டெடு குக் பண்றா குண்டா ஓடுறா. இங்கடா குண்டு மேல ஓடுறா. எகிரி போடுறா. போட்டாச்சு. நாக்கு 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 வேற லெவல். நாக்கு அடிச்சாச்சு. ஓடுறா. ஒரு கில். இங்க இல்ல. அடாடா ஹெட்ஷாட் நாக்கு வேற லெவல். அதுக்குள்ள முடிச்சே விட்டீங்களா பாசே? என்ன பாசே நீங்க? ஓகே. அப்புறம் 3க்கு 3 யார் ஜெயிப்பான்னு பாருங்க. என்னடா அங்கிருந்து எப்படா இங்க வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, அது என்னமோ பக் ஆகுதுங்க என் போனுக்கு மட்டும், என்னன்னே தெரியல. ரொம்ப லேக் ஆச்சுன்னா அதுவே ஆஃப் ஆயிக்குது. அதனாலதான். ஓகேங்களா, ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. மேட்ச் முடிஞ்சது, அவ்வளவுதான். வின்னுனாங்க. தேங்க்யூ, பாய் பாய் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் ரேங்க்டு மேட்ச் இருக்கு, அப்படி அதையே பார்த்துக்கோங்க. அதையும் பார்த்துருங்க. ரேங்க்டு மேட்ச். ஓகே, அதெல்லாம் அப்படியே சும்மா எத்தனை கில் அடிச்சிருக்கோம் பாப்போமா. என்னடா சுத்திக்கிட்டே இருக்கு. அப்பாடா 83 வந்தாச்சு. எத்தனை கில்லு? 4 கில்லு. நம்ம ஜோக்கர் பார்க்கலாம் 6 கில்லு. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே அங்கிருந்து வந்தா ஒரு ஆட்டத்தை பாட்டத்தை போட்டு விட்டுட்டு, ஓகே, ஒரு ரேங்க் மாத்தி விட்டு போவோமா. ரேங்க்டு ஐயோப்பா சாமி, நான் எப்படா இந்த வீடியோ எடுத்தேன்? வந்துருச்சு. சரி, எல்லாரும் ரெடி கொடுங்கப்பா. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி உள்ள போவோம். தம்பி, இந்த மேட்சை நீங்க பார்க்கணும்னா அடுத்த வீடியோ வெயிட் பண்ணி நாளைக்கு பாருங்க. ஓகே, பாய் பாய்.